அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 8 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து யூனிட் 8 மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ குரூப் 2 2A படிக்கிறீங்கன்னா கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் 8 100 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாம் நடந்தது, அதேமாதிரி குரூப் 1B, குரூப் 1C எக்ஸாம் நடந்தது, குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. இதெல்லாம் வந்து யூனிட் 8 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ நீங்கள் கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெயிட்டேஜ் அதிகம். நீங்கள் எந்த யூனிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதிகப்படியான கேள்விகள் இந்த யூனிட் 8 தான் கேட்பாங்க. ஸோ கடைசி டைமில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிட் 8 தான். ஸோ அதனால தான் நான் யூனிட் 8 வந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரூப் 1B and C, குரூப் 1, குரூப் 4 இதில் ஒரு 3-4 தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டுமே நம்ம தொகுத்து எடுத்தோம்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 90 கொஸ்டின் பக்கம் வந்துடுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 1BCலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழே கிடையாது, நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான், பொதுறிவு பகுதியில் மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 3-4 தேர்வுகளிலே நம்மளால் வந்து 100 கொஸ்டின் வந்து எடுத்துக்கொள்ள முடியும், ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் 8ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சுற்றி தான் வந்து கேட்குறாங்க. யூனிட் 8ம் சரி, யூனிட் 9ம் சரி, நம்ம மோஸ்ட் ஆஃப் வந்து தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது நம்ம தெரியும், உங்களுக்கு சிலபஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சுதந்திர போராட்டம் ஆகட்டும், இல்லை நம்ம தமிழகத்தின் வளர்ச்சி ஆகட்டும், அகழ்வாய்வு சம்மந்தப்பட்டது, அது இலக்கியம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 2Aக்குமே இந்த யூனிட் 8 வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 100 கொஸ்டின் இருக்குது, நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட கேள்விலாம் ப்ரீவியஸ் கொஸ்டினை யூனிட் வைஸாக பிரித்து வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருந்தா ஓகே, சப்போஸ் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. கூகுள் டிரைவுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு யூனிட் வைஸாக 2023 நடந்தது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9லாம் தனித்தனியாக வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி கடைசி டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அப்படியே நம்ம ஒரு கொஸ்டினை வந்து பார்க்குறதுக்கும் யூனிட் வைஸாக பிரித்து பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக படித்து முடிப்போம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு யூனிட்டாக படித்து முடிச்சுட்டு அந்த யூனிட்டில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை யூனிட் வைஸாக பிரித்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பும் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.